ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக கொண்டு வந்த இந்த பண மூட்டையை இப்போது நீ தொட்டு விட்டாய்தானே? இனிமே உனக்கு எந்த தேவைகளும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் இந்த பண மூட்டையின் மூலமாக நிறைவேற்றிக்க போற. ஆமேன் செல்லமே. இது நேரடியாக பணமாக உன் கைகளில் வந்து சேரலைனாலும் இந்த பதிவை கேட்டு என்னுடைய இந்த வாக்கை பெற்ற நொடி முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கே தெரியாமல் அதிசயமாகவும் அற்புதமாகவும் வெற்றியை தந்துவிடும். நீ நினச்சதை விட இனி எல்லாமே சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்து உன் வீட்டு கூரை மேலே நான் கொட்ட போகிறேன். எப்போவுமே நீ நல்லதை நினச்சா மட்டும்தான், நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளைன்னு நம்புனா மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா வலிமைங்கிற சொல்லை நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் வலிமையை கொடுத்துரும். தைரியம் துணிவுன்னு சொல்லும்போது உனக்கு தைரியத்தை உண்டாக்கும். பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு பயத்தை தான் அதிகப்படுத்தும். மொத்தத்தில் நீ என்ன யோசிக்கிறியோ என்ன பேசுகிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குன்னு இப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்லி சோர்வையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் உனக்குள்ள பெருசாக்கிக்காம உன் எண்ணங்களின் வடிவமாக நல்லதை நினைக்க பழகு. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதில் திடமாக உறுதியாக நீ இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயம் வெற்றிகரமானதாக நான் முடிச்சு கொடுப்பேன். சாதிச்சே ஆகணுன்ற எண்ணம் உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி சாதிக்க துடியாய் துடிக்கும் உனக்கு பல துன்பங்களும் பிரச்சனைகளும் துக்கத்தையும் சிக்கலையும் தரலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராக இரு. எல்லாமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்று தரும்படியும் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் உன் தன்மானத்தை இழக்கும்படியாக உன் மதிப்பை குறைச்சிக்கும்படியாக எந்த தவறான விஷயங்களையும் செஞ்சிடாத. கடல்ல இருந்து போய் கரைக்கு சேரணும்னா நல்ல படகு மட்டும் இருந்தால் போதாது, அந்த படகை போட்டு ஓட்டுவதற்கு நல்ல துடுப்பும் தேவையல்லவா? உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு துடுப்பாக இருப்பதற்கு நல்ல உறவுகளை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் எல்லாரையுமே எப்படி உதவாக அனுப்பவர்களையும் உன் வாழ்க்கையில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு நிறைய பண தேவையும் பண கஷ்டமும் கடனும் கடன் பிரச்சனையும் துன்பமும் துக்கமும் துயரமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததால தான் உனக்காக இந்த பண மூட்டையை கொண்டு வந்தேன். ஐயோ நான் விழுந்துருவனே தோத்துருவனேன்னு பயந்துக்கிட்டே ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன், தோத்தாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சு ஜெயிப்பேன்னு நம்பிக்கையோடு ஓட பழகு. உன் வாழ்க்கையில் தடுமாற்றமே வராமல் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ என்னை நோக்கி வணங்கும் போது இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் சேவை செய்யும் போது நான் உன்னை நோக்கி உன் பக்கத்தில் நெருங்கி வந்துடுவேன் செல்லமே. யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன் மேலே கோபப்பட்டாலும், யார் உன்கிட்ட சண்டை போட்டாலும் நீ எதையுமே கண்டுக்காம எப்போதும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பான பிள்ளையாக இரு. உன்னை வீழ்த்தவே முடியாதுன்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுதான் உண்மையேன் செல்லமே. அந்த அளவுக்கு நீ வெற்றியை பெறப்போகிறாய். கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன் என்ற அந்த தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது வீழ்த்த புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. பறவைகள் சிறகு விரித்து பறப்பதை போல நீயும் சந்தோஷமாக பறக்க தயாராக இருந்தினா வானம் உன்வசமாக மாறும். எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு தைரியமாக நீ செயல்பட தொடங்கும்போது வாழ்க்கையும் உன்வசமாக மாறிவிடும் என் செல்லமே. ஒரு வெற்றிகரமான மனிதன் தான் செய்யும் தவறுகளிலிருந்து தப்ப திருத்திக்கிட்டு அதிலிருந்தும் ஏதாவது ஒரு பயனை பெற்று மறுபடியும் வேறு வழியில் முயற்சி செய்வான். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தப்பு நடந்துருச்சுன்னா அதை அங்கேயே விட்டுறாமல் அதிலிருந்து உனக்கு என்ன நல்லது செய்ய முடியும், அந்த தவறிலிருந்து உனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதை எப்படி உனக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கலாம்னு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக யோசிக்க பழகு.
அப்படி கெட்டதிலும் ஒரு நல்லதை எடுத்துக்க பழகினாதான் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். எப்போவுமே எரிகிற விளக்காக நீ இருந்தினா உன்னை பயன்படுத்தி மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் அல்லவா? யார் மனசுக்கும் கஷ்டத்தை கொடுக்காத அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய வழிகாட்டியாக என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும். உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கான பரிசை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீயும் கடினமான உழைப்பையும் முயற்சியும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. வாழ்க்கையில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாமல் தவறான பாதையில் வேகமாக போகிறத விட சரியான பாதையில் மெதுவாக நடந்து போனால் கூட ஒரு கட்டத்தில் நீ வெற்றியை எட்டி பிடிச்சிடுவாய் தானே. வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் எல்லாத்தையும் நிதானமாக செய்ய பழகு. உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும்போது நீ யாருக்கும் தலைவணங்கணுன்ற அவசியம் இல்லை தானே. ஆனால் உன் கடமையை நீ செய்ய தவறும்போது உன் பொறுப்புகளை நீ தட்டி கழிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தலைவணங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் நீ யார் முன்னாலேயும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதால உன் வேலைகளை நீயே சரியாக செய்ய பழகுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒருபோதும் யாரையும் ஏமாற்றி பிழைக்காம யாரையும் அவமானப்படுத்தாமல் உன் உழைப்பு உன்னுடைய முயற்சின்னு உனக்கான விஷயங்களை சிறப்பாய் நீ செய்ய பழகு. ஒரு முட்டாள் மட்டும்தான் தான் கூட இல்லாமல் தன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க தன்னை பற்றி நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு ஐயோ அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டோமே, அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டோமே, அவங்கள விட்டு விலகி வந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பாங்க. நீயும் மற்றவர்கள் கண் முன்னால் ஜெயிச்சு நின்று வாழ்ந்து காட்டணும். ஏண்டா உன்னை விட்டு பிரிஞ்சோன்னு நினைக்கிற அளவுக்கு மற்றவர்கள் நஷ்டமாக உன்னை பற்றி ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் நஷ்டப்படுகிற அளவுக்கு நீ உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. நீ பார்க்குற மனிதர்களில் பல பேர் வசதியானவர்களாகவும் இருக்காங்க, சில பேர் வசதியற்றவர்களாகவும் இருக்காங்க. இவங்கள பாரு, இவங்க வீட்டில் இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க, இவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்க, நல்லா ஆடம்பரமாக செலவு செய்கிறாங்க, அழகழகாக துணி உடுத்துகிறாங்க, காசு பணம் இஷ்டத்துக்கு நல்லா தண்ணி மாதிரி செலவழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன குறைன்னு நீ யாரை பார்த்தும் எடை போட்டு விடாதே என் செல்லமே. நீ நல்லா வாழ்கிறவங்கன்னு நினைக்கிற பல பேர் தான் உன்னை விட வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க அதை கஷ்டமாக வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக இருப்பது போல் வெளிக்காட்டி கொண்டு வாழ்பவர்களாக இருக்காங்க. இந்த உலகத்தில் துன்பம் யாருக்கும் சொந்தமும் கிடையாது, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் இன்பமும் துன்பமும் ஒரு பாடுபடுத்திட்டு தான் கடந்து போகும். உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலேருந்து விரட்டி அடிப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் என் செல்லமே. எவ்வளவுதான் சம்பாரித்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வாழ்க்கை உயர்ந்து விடாது. உனக்கு கிடைச்ச வருமானத்தில் நீ எந்த அளவுக்கு சிக்கனமாக செலவழித்து மனநிறைவோடு வாழ்கிறாயோ அப்போது மட்டும்தான் வாழ்க்கை உயரும். அதனால் எப்போவுமே மனசை நிறைவாக திருப்திகரமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. மரத்தில் நிறைய பழம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை தேடி நிறைய பறவைகள் வந்து உட்காரும். அதே போல தான் உன் கையில் நிறைய பணம் இருந்துச்சுன்னா சொந்தக்காரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக உன்னை தேடி ஓடி வருவாங்க. கையில் இருக்க பணமெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா மனிதர்கள் எப்படி போனாங்கன்றது தெரியாத அளவுக்கு மாய மந்திரம் போல மறைஞ்சு போயிடுவாங்க என் செல்லமே. ஒருபோதுமே உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் யார்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா நீ பிரச்சனைன்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போதே உன் மனசுக்குள்ள பயமும் கவலையும் வந்துடும். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சவால் விட்டுருக்காங்கன்னு சொல்லிப்பாரு. அந்த சவாலை தாண்டி ஜெயிக்கணுன்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு தானாகவே வந்துடும். எந்த விஷயத்தையும் பிரச்சனை நினைக்காம சவால்னு நினச்சி சமாளிக்க பழகு. நீ பார்க்குற எல்லாத்தையுமே உன் மனசுக்குள்ளே யோசித்து அதை கவலைப்படவோ வருத்தப்படவோ கூடாது. அதே போல் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லா இடங்களிலும் பேசிவிடவும் கூடாது என் செல்லமே. பார்க்குறதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறதும் மனசில் நினைக்கிறதையெல்லாம் அப்படியே வெளியில் பேசுவதும்
ரெண்டுமே பிரச்சனையான விஷயங்கள் தான். கண்ணால் பார்க்குறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதில் எது உனக்கு அவசியமோ அதை மட்டும் வாங்கு. அதே போல் மனசில் நினச்சதையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லிடாம அதை வடிகட்டி எதை யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் எந்த அளவுக்கு சொல்லணுங்கிறத மட்டும் உன் வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிப்படுத்தினா போதும். நினைக்கிற எல்லாத்தையும் வெளியே பேசிட்டினா நாளைக்கு உனக்கு நட்பு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாரும் இல்லாமல் போயிடுவாங்க என் செல்லமே. ஏன்னா உண்மையை எப்போதுமே இந்த உலகம் விரும்புவது கிடையாது. உன் மனசுக்கு உண்மைங்கிறத நீ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் எதுவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை அளவாக யோசித்து நிதானமாக கையாள கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் விளங்கும் போது அதை நினச்சி கவலைப்படாமல் இதை விட பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், இப்போது நடக்காமல் தவறி போனதை விட தள்ளி போனதை விட மிகப்பெரிய நல்ல விஷயம் நிச்சயமாக எனக்கு நடக்கும், எல்லாவற்றையும் என் நன்மைக்காக தான் என் வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது மாபெரும் வெற்றியை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணும் எதை எப்போ கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உன் கைகளில் கொடுத்து நாளை விடியலை உனக்கான வெற்றி விடியலாக, உனக்கு சொந்தமான உனக்கு சந்தோஷமான விடியலாக நான் அமைச்சு தரப்போகிறேன். இந்த உலகத்தில் திறமையை விட சிறப்பான ஒன்றுனா அதுவும் திறமை தான். ஏன்னா திறமை மட்டும்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ உன்னுடைய திறமையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்க முடியுமென்னு செல்லமே. கூட பிறந்தவங்களுடைய உண்மையான அன்பும் பாசமும் சொத்துக்களை பிடிக்கும்போது தான் தெரிய வரும். மற்ற எல்லாத்துலேயுமே கூட பிறந்தவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு சொந்தம் கொண்டாடுவாங்க, அன்பாக பாசமாக பழகுவாங்க. ஆனால் சொத்து பிரிக்கும்போது எனக்கு தான் அது வேணும், எனக்கு தான் இது வேணும், எனக்கு அதிகம் வேணும்னு உரிமை கொண்டாடி சண்டை போடக்கூடிய அளவுக்கு தான் உடன் பிறந்தவர்களின் பாசமும் அன்பும் இந்த கலிகாலத்தில் இருக்குது. நீ எல்லாரையுமே நம்பி ஏமாந்து அன்பை கொடுத்துட்டு அப்புறமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. அன்பை பெற்று ஏமாந்து போகவும் வேணாம், அடுத்தவங்ககிட்ட அன்பை கொடுத்து எதிர்பார்த்து காத்து கஷ்டப்படவும் வேணாம். அன்பை கொடுத்தாலும் பெற்றாலும் அது உனக்கு துன்பத்தையும் வலியையும் தராத விதத்தில் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. எவ்வளவு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் மனசார கொடுக்கக்கூடிய அன்புக்கு மட்டும்தான் ஆயுள் அதிகம். நீ எப்போவுமே யார்கிட்ட பழகினாலும் உண்மையான அன்போடு நடந்துக்கோ.